Hello everyone, this is Guna Ragulan. ஸோ போன வீடியோவில் வந்து நாங்கள் டிரெக்டரி நேவிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ இந்த வீடியோவில் நாங்கள் ஃபோக்கஸ் பண்ண போகிறது எப்படி டிரெக்டரி க்ரியேட் பண்ணுறது, ரிமூவ் பண்ணுறது, அப்படியான பேசிக்கான விடயங்கள் தான். இந்த ஆல்ரெடி நாங்கள் ஸ்டார்டிங் அதாவது இன்ட்ரொடக்ஷனில் பார்த்துருந்தோம். பட் இதை பேசிக்காக வந்து சில விடயங்களை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்காக வேண்டி அதை நாங்கள் பார்க்க போகிறோம். ஸோ பேசிக்காக நம்ம பார்க்க போகிறது என்ன சொன்னால் டிரெக்டரி ஓகே டிரெக்டரி நேவிகேஷனுக்கு பதிலாக ஆப்ரேஷன்ஸ் ஓகே like creating files, creating directory, removing அப்படியான விடயங்களை வந்து பார்க்க போகிறோம். ஸோ நோட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன் as usual. ஸோ நோட்ஸ் ஓகே கமாண்ட்ஸ். ஸோ ஓகே முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுவோம் என்னென்ன பார்க்க போகிறோம்னு சொல்லி. ஓகே ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது எம்டி இஸ் create folders ஓகே அண்ட் அதுக்கு பிறகு வந்து rm okay remove folders okay அதுக்கப்புறம் வந்து mkdir alternative to md okay அதுக்கப்புறம் வந்து rmdir so alternative to rm அதுக்கப்புறம் வந்து rmdir sq remove files and folders remove a folder that contains sub files and folders okay so இதை கொஞ்சம் அலைன் பண்ணுவோம் படிவா. ஓகே ஸோ இவ்வளோ கமாண்டு தான் நாங்கள் பார்க்க போகிறோம், வெரி பேசிக். ஸோ லெட்ஸ் டைவ் ஃபர்ஸ்ட். ஸோ பட் சொன்னால் எம்டி இஸ் யூஸ் டு கிரியேட் ஃபோல்டர்ஸ். இப்போ நேவிகேஷன் பார்த்துருந்தோம். ஸோ வளமையாக நீங்கள் சிஎம்டின்னு ஓப்பன் பண்ணக்குள்ளே வந்து எங்கே ஓப்பன் ஆகும் பண்ண சி யூசர்ஸ் உங்களோட யூசர் நேமுக்குள்ளே ஓப்பன் ஆகும். டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுங்க. டெஸ்க்டாப் தான் இட்ஸ் அ பெஸ்ட் பிளேஸ் டு ப்ராக்டிஸ் திஸ் கைண்ட்ஸ் ஆஃப் ஸ்கில். ஓகே இங்கே சொன்னால் MTGGNA. ஸோ ஆட்டோவை வந்து குணான்ற ஒரு ஃபோல்டரை க்ரியேட் பண்ணது. RMGGNA ஓகே RDGGNA delete பண்ணது. ஓகே இப்போ அடுத்தது வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறது ஆல்டர்னேட்டிவ் லைக் mkdir. ஸோ mkdir guna like it's creating. rmdir guna it's removing. okay இப்போ இது ஓகே. பட் இந்த rmdir mkdir வந்து லினக்ஸ் பேஸ்டானது கமாண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த எம்டி வந்து விண்டோஸுக்கு யூஸ் ஆகுறது. பட் இந்த rmdir mkdir நீங்கள் வந்து லினக்ஸ் டெர்மினலில் யூஸ் பண்ணலாம். ஐ டோன்ட் நோ, இட்ஸ் அ நியூ கமாண்ட் ஃபார் விண்டோஸ். ஸோ விண்டோஸுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் ஆகிருக்கு. பட் ஐ திங்க் இட்ஸ் கம்மிங் ஃப்ரம் லினக்ஸில் இருந்து தான் இது வந்திருக்கலாம் என்று நான் நினைக்கிறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த MDRM தான் இருந்தது. பட் இப்போ MKDIR RMDIR ஒரு விடயம் வந்து வந்திருக்கு. ஓகே இப்போ நம்ம என்ன சொன்னால் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணுவோம். ஃபஸ்ட்டாக MKDIR. ஸோ நான் வந்து MKDIRவே யூஸ் பண்ணுறேன் இன்ஸ்டெட் ஆஃப் யூஸிங் MD. ஏன்னு சொன்னால் MKDIR யூஸ் பண்ணி பழகுனேன்னு சொன்னால் என்னால் டெர்மினலில் கூட ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளலாம். ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளுங்க, டெர்மினலில் வந்து இந்த கமாண்ட் வேலை செய்யும் MKDIR, அதாவது லினக்ஸ் டெர்மினலில். ஸோ இப்போ ஃபோல்டர் 1ன்னு சொல்லி ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இப்போ ஃபோல்டர் 1க்குள்ளே வந்து மூவ் ஆகுதுன்னு லைக் ஓகே ஃபோல்டர் 1க்குள்ளே மூவ் பண்ணி mkdir என்ற கமாண்டை ரன் பண்ணி சப் ஃபோல்டர் 1 ஓகே mkdir சப் ஃபோல்டர் 2 சொல்லி ரெண்டு க்ரியேட் பண்ணிக்க. டிஐஆவை டைப் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னு சொன்னால் சப் ஃபோல்டர் 1 சப் ஃபோல்டர் 2ன்னு சொல்லி சொல்லிருக்கு. ஓகே அண்ட் சிடி பேக். ஸோ இப்போ டெஸ்க்டாப்புக்கு வந்துட்டேன். ஸோ சிடி ஃபோல்டர் 1. ஸோ அதுக்குள்ளே போயிட்டு டிஐஆர் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதை காட்டுது. ஸோ க்ளீன் பண்ணுற CLS. ஓகே 3 ரெண்டு ஃபோல்டர் இருக்கு, சப் ஃபோல்டர் 1 சப் ஃபோல்டர் 2ன்னு சொல்லி. இப்போ என்ன பண்ணுறதுன்னு சொன்னால் ஓகே இப்போ என்ன பண்ணுறேன்னு சொன்னால் சப் ஃபோல்டர் 1 ஓப்பன் பண்ணுறேன் லைக் சப் ஃபோல்டர் 1. இப்போ சப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கேன் பார்த்தீங்க சொன்னால் ஃபோல்டர், இந்த ஃபோல்டருக்குள்ளே ரெண்டு ஃபோல்டருக்கு, இந்த ஃபோல்டருக்குள்ளே இப்போ நான் GGYயில் இருக்கேன். இப்போ இங்கே வந்து சில ஃபோல்டரில் க்ரியேட் பண்ணுவேன். MKDIR ஃபோல்டர்
1 folder mkdir folder 2 mkdir folder, okay, folder 3. okay, இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்னு சொன்னால் rmdir ஓகே folder 3. இப்போ folder 3 வந்து ரிமூவ் பண்ணுறேன். ஓகே பார்த்தேன்னு சொன்னால் இதை ஓப்பன் பண்ண சொன்னால் folder 1க்குள்ளே folder 2 folder லைக் folder 1 2 வந்துருக்கு. இப்போ நான் டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுறேன். டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகிறதுக்கு டபுள் ஓகே இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் குணா ராகுலனுக்கே போய்த்தேன் நாட் டெஸ்க்டாப்புக்கு. இப்போ சிடி டெஸ்க்டாப்புக்கு மூவ் ஆகுறேன். இப்போ நான் இருக்கிற இடம் வந்து டெஸ்க்டாப். ஸோ இதுக்குள்ளே நான் என்ன செய்ய சொன்னால் இங்கே இருந்துக்கிட்டு இந்த ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணும். அப்போ நான் என்ன செய்யலாம், rmdir ஓகே ஃபோல்டர் 1 அதுக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர் ஓகே 1 பார்ப்போம். ஓகே சப் ஃபோல்டர் 1 இதுக்குள்ளே இருக்கிற ஃபோல்டர் 1 நான் ரிமூவ் பண்ணணும். ஓகே இதை என்ன பண்ண சொன்னால் we have a problem here. Okay, what to do? Okay, இப்போ subfolder remove பண்ணி பார்க்கணும். like remove subfolder, it does not work. okay, reason என்னன்னு சொன்னா parameter cannot be correct, like something wrong. ஓகே இப்போ நம்ம என்ன செய்யணும் சொன்னால் ஃபோல்டர் 1 இருக்கு. ஸோ இப்போ சப் ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணுமா சொன்னால் லைக் இப்போ சிடி டெஸ்க்டாப்புக்கு வந்து சிடி ஃபோல்டர் 1 ஓகே சிடி சப் ஃபோல்டர் 1. ஸோ டிஐஆர் இதுக்குள்ளே பார்த்தோம்னு சொன்னால் 2 ஃபோல்டர் இருக்கும், ஃபோல்டர் 1 2 rmdir ஃபோல்டர் 1 அண்ட் ஃபோல்டர் 2 சொல்லி ஒரே டைமில் 2 பேர் நேமாக கொடுப்பேன். ஓகே இப்போ பார்த்தோம்னு சொன்னால் ஓப்பன் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் 2 டைமாக ரிமூவ் பண்ணிடும். சப் ஃபோல்டர் உங்களுக்கு 2 ஃபோல்டர் தான் போய்த்து. அதே போல் நீங்கள் மல்டிபிள் ஃபோல்டரும் க்ரியேட் பண்ணலாம். mkdir ஃபோல்டர் 1 ஃபோல்டர் 2 ஃபோல்டர் 3 சொல்லி இப்போ என்ன பண்ண முடியாது 3 ஃபோல்டர் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஓகே இப்போ இந்த mkdir வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த நிறைய ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறோம். இப்போ இன்னொரு டவுட் உங்களுக்கு வரலாம். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் டெஸ்க்டாப்புக்கு நேவிகேட் பண்ணுறேன். இப்போ நான் டெஸ்க்டாப்பில் இருக்கேன், படியாக பார்த்துக்கொள்ளுங்க. டெஸ்க்டாப்பில் இருக்கேன். இப்போ ஹலோ வேர்ல்டுன்னு க்ரியேட் பண்ணணும். 2 கடையிலே இடைவெளி வேணும், ஸ்பேஸ் வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ mkdir கொடுத்து ஹலோ வேர்ல்டுன்னு சொல்லி க்ரியேட் பண்ண சொன்னால் 2 ஃபோல்டர் க்ரியேட் பண்ணேன், ஹலோ உண்டு வேர்ல்டு உண்டு. ஓகே எனக்கு அது வேணாம். ஃபார் எக்ஸாம்பிள் அதை ரிமூவ் பண்ணுறேன். rmdir ஓகே ஹலோவும் வேர்ல்டும் போய்த்து. பட் ரெண்டுமே சேர்ந்த மாதிரி வேணும். அப்படின்னு சொன்னால் mkdir you can use also md. whenever I say mkdir always remember md is also workable. okay mkdir hello okay world ன்னு சொல்லி கோட்டேஷன் மார்க்குள்ளே போகும். இந்த கோட்டேஷன் மார்க்குள்ளே போடக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் இவ்வளோ ஒரு வேர்டாக வந்து ட்ரீட் பண்ணுது mkdir. இப்போ அதே போல் ஹலோ வேர்ல்டு, அதே போல் இங்கே பக்கத்தில் வந்து மை ஃபைல்ஸ்ன்னு சொல்லி இன்னொரு ஃபோல்டர் லைக் பார்த்தீங்க சொன்னால் அப்படி வருது. ஓகே இப்போ அதோட ரிமூவ் பண்ணணுமா? எஸ் யூ கேன் டூ இட் வித் rmdir. ஸோ இட் வில் ரிமூவ். பேசிக்காக இவ்வளோ தான் விஷயம். இப்போ வந்து இந்த ஃபோல்டர் 1 ரிமூவ் பண்ணுவோம். ஸோ ஃபோல்டர் 1 ரிமூவ் பண்ணுறேன்னு சொல்கிறது அதுக்குள்ளே 2 சப் ஃபோல்டருக்கு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ இப்போ rmdir ஃபோல்டர் 1 ரிமூவ் ஆகுது இல்லை. இங்கே என்ன சொல்கிறதுன்னு சொன்னால் த டிரெக்டரி இஸ் நாட் எம்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி எம்டி ஃபோல்டரை ரிமூவ் பண்ணி இல்லாத அதை ரிமூவ் பண்ணணும்னா இந்த அதுக்கு பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணணும். எக்ஸாம்பிளுக்கு வந்து rmdir எஸ் அண்ட் கியூன்னு சொல்லி என்ன பண்ணணும் சொன்னால் இப்போ ஃபோல்டரை நேமை கொடுக்கணும். ஃபோல்டர் 1 சொல்லி இந்த ஃபோல்டர் அழிப்படும். ஓகே எம்டி ஃபோல்டரை தான் நம்ம சும்மா இப்படி ரிமூவ் பண்ணலாம். ஏதாவது ஃபைல்ஸ் அண்ட் டேட்டா இருக்கிற ஃபோல்டரை ரிமூவ் பண்ணணும்னா இந்த rmdir சேர்த்து இந்த இருக்கிற பேராமீட்டர்ஸை வந்து ஆட் பண்ணணும். ரிமூவ் ஃபோல்டர் தட் கண்டெய்ன்ஸ் சப் ஃபைல்ஸ் அண்ட் சப் ஃபோல்டர்ஸ். ஓகே ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் வந்து உங்களுக்கு விளங்கியிருக்கமே நினைக்கிறேன் பேசிக்கான விடயங்கள். ஸோ இதை நான் வந்து கிட்டப்பில் வந்து டீட்டெயில்ஸ் இப்போ லேட்டஸ்ட் இதை அப்லோட் பண்ணுறேன். லைக் commit add directory operation okay notes okay
first origin main. ஓகே ஓகே, இப்போ அடுத்த வீடியோவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். ஸோ அதுலேயும் இப்படியான பேசிக்கான சிஎம்டி ஆப்ரேஷன் தான் லேர்ன் பண்ண போகிறோம்.